Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு போக்குவரத்து கழக கிளையில் மேலாளராக பணியாற்றும் பட்டியலினத்தைச் சேர்ந்த அதிகாரி பணியாற்றிய அறையை திமுக தொழிற்சங்க நிர்வாகி சாணம் மொழிகி சுத்தம் செய்த அவலம் அரங்கேறியிருக்கிறது. கூடுதல் தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், தற்பொழுதைய தகவல் என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சங்கீதா, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை கிளை 1 பிரிவில் சசிராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் திமுக தொழிற்சங்கமான LPF என்ற அந்த தொழிற்சங்கத்தின் செயலாளராக பணியாற்றி வருகிறார். இவர் அரசு பணியை பொறுத்தவரை இவர் ஒரு ஓட்டுநர். ஆனால் இவர் கடந்த 4 ஆண்டுகளாக அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த பணிமனையில் அதிகாரம் மிக்கவராக சுற்றி வந்ததாக தெரிகிறது. இங்கு எந்த அரசு பணியின் மேலாளர் வந்தாலும் இவர் கீழ்தான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அனைவரையும் கட்டுப்படுத்தி தனது பேச்சுக்கு கட்டுப்பட்டவராக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு இங்கு கிளை 1 புதிய மேலாளராக பிரகாஷ்குமார் என்பவர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார். இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என தெரிகிறது. இந்த நிலையில் இவரிடம் சசிராஜ் தனது சாதிய அடிப்படையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் இவரது செயலுக்கு கட்டுப்படாமல் இவருக்கு, அதாவது சசிராஜுக்கு மெமோ கொடுத்து அவரை கட்டுப்படுத்த முயன்றுள்ளார். ஆனால் இவர் அரசியல் செல்வாக்கு மிக்கவராக வலம் வந்ததால் சசிராஜ் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி பிரகாஷ்குமாருக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. வந்த 1 மாதத்துக்குள்ளேயே புதிய மேலாளரான பிரகாஷ்குமாரை உக்கடத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆணை வந்த உடனே மேலாளர் அறைக்கு சென்ற அவர் இதோடு பீடை ஒளிந்தது என்று கூறி அங்கிருந்த பணியாளர்களை வைத்து அவர் இருக்கும் போதே அவரது அறையை சாணம் போட்டு, அதாவது மாடு சாணம் வைத்து பூசி மொழிகி சுத்தம் செய்துள்ளார். இதனால் மனம் உடைந்த அந்த கிளை மேலாளர் அந்த சமயத்திலிருந்து அலுவலகத்திலிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சசிராஜ் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் இதே சாதிய ரீதியான பாகுபாட்டை தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டானது முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக தான் சார்ந்த திமுக தொழிற்சங்கத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு சிறந்த, அதாவது தரமான பேருந்துகளை இயக்க அனுமதிப்பதாகவும், எதிர்கட்சி மற்றும் பிற தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் மோசமான பழுதடைந்த பேருந்துகளை ஓட்ட வழங்குவதாக அங்கு பணியாற்றக்கூடிய அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்டோர் இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தற்பொழுது வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய சூழலில் சசிராஜை பெயரளவுக்கு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிற சூழ்நிலையில் திராவிட மாடல் அரசு என கூறி பல்வேறு கட்டங்களில் சமூக நீதி என பேசி வரக்கூடிய திமுக அரசில் ஒரு கிளை பணியில் இருக்கக்கூடிய அதாவது அரசு போக்குவரத்து பணிமனையில் செயலாளராக பணியாற்றக்கூடிய அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகியின் இந்த செயல் தற்பொழுது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு அண்ணா தொழிற்சங்கம், அதிமுகவை சேர்ந்த அண்ணா தொழிற்சங்கத்தினர் வெளியே நோட்டீஸ் போர்டில் எழுதி அது குறித்து தற்பொழுது கடுமையான விமர்சனங்களையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாதிய தீண்டாமை நடந்திருப்பது தொழிலாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கவலையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளதால் சம்பந்தப்பட்டவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.